எம்எஸ்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் இப்போ அப்ளை பண்ணவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அசம்ஷனாக நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்த்துட்டு வர்றோம். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இப்போ நம்ம பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜூனியர் பெயிலிஃப் அண்ட் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் 2 போஸ்டிங்கான வேகன்சி மட்டும் தான் போட்டிருந்தாங்க. அதில் ஜூனியர் பெயிலிஃப் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து 86. இவங்க அப்ளை பண்ண டேட்டு பார்த்தீங்கன்னா May 24 அன்னைக்கு. அப்ளிகேஷன் நம்பர் பார்க்குறீங்க. ஸோ அதில் வந்து எல்லாமே சொல்லியாச்சு. இயர், நோட்டிஃபிகேஷன் கோடு ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பேசியிருக்கோம் என்ன ஏதுன்னு. லாஸ்ட் 5 டிஜிட்டை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. 1569 1569வது நபராக பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த 24ஆம் தேதி அன்னைக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிட்ட ஒரு 3 நாள் கண்டிப்பாக இருந்திருக்கும் அந்த அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் முடிகிறதுக்கு. இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டாக ஒரு 2500 பேர் வரை அப்ளை பண்ணியிருந்திருக்கலாம் அதிகபட்சம். அதுக்கும் 2500 பிலோவாக தான் இருக்கலாம், இல்லாட்டி 2500 அந்த ரேஞ்சில் கூட இருந்திருக்கலாம். அப்ளிகேஷன் டோட்டலாக அப்ளை பண்ணவங்க நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இந்த போஸ்டிங் மட்டும் அப்ளை பண்ணவங்க, அதாவது ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அண்டு ஜூனியர் பெயிலிஃபுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ அந்த டிஸ்ட்ரிக்டில் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இந்த ஜூனியர் பெயிலிஃப் அண்ட் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போஸ்டிங்கில் எத்தனை வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22 வேகன்சிக்கு ஒரு 2500 பேர் வரை அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும் போது போட்டி மிக மிக குறைவு தான். இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பேர் வரை அப்ளை பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாதிக்கு பாதி 2500 பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது பாதிக்கு பாதி ரொம்ப கம்மியாக தான் தெரியுது. இங்கே காம்படிஷன் பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவாக பார்க்கப்படுது. அண்டு அடுத்ததாக கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமை மென்ஷன் பண்ணி எங்கள் டிஸ்ட்ரிக்ட் வீடியோ போடுங்கன்னு சொல்லாமல், அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம், எடுத்து பாருங்கள், வீடியோ இருக்கும். வீடியோ இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் டேட்டாஸ் இது மாதிரி 21க்கு அப்புறம் May 21க்கு அப்புறம் அப்ளை பண்ணவங்க யாராவது நீங்களாவோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது இருந்தாங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்ளிகேஷன் இந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணி வைங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ண ரெடியாக தான் இருக்கும். தேங்க்யூ.